தேசியம் என்னப்பா எங்க இந்திய கூட்டணி தலைவர் இருக்காருல்ல, இந்தியா கூட்டணி தலைவர். ஆமா, அவரோட இந்திய குடியுரிமையை ரத்து பண்ணணும்னு சொல்லி ஏதோ கேஸ் போட்டிருக்கீங்களாமா, என்ன விவகாரம்? அது சுப்பிரமணிய சாமி அவர்கள் டெல்லி ஹைகோர்ட்ல வழக்கு ஒன்று தொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தியினுடைய இந்திய குடியுரிமையை பறிக்கணும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கா? ஆமாப்பா, எனக்கு ஒரு அதிர்ச்சியாகி போச்சு. அவர் இந்திய குடியுரிமையை ரத்து பண்ணிட்டாங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல அவர் போட்டி போட முடியாதுல்ல. ஆமா, இதே மாதிரிதான் 2019லயும் அவரை எலெக்ஷன்ல இருந்து கண்டஸ்ட் பண்ணக்கூடாது, ஒத்தி வைங்க, அவரை தடை பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு கேஸ் வந்துச்சு. அந்த நீதிமன்றம் ரத்து பண்ணிருச்சு, நிராகரிச்சிருச்சு. இப்ப மீண்டும் டெல்லி ஹைகோர்ட்டை நாடி இருக்காங்க. உள்துறை அமைச்சகத்துக்கு டெல்லி ஹைகோர்ட் வந்து இது மாதிரி ராகுல் காந்தியோட குடியுரிமை பறிங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் தான் இந்த வழக்கு. அது என்ன சொல்றாங்க, பிரிட்டிஷ் கம்பெனி ஒரு கம்பெனில ராகுல் காந்தி அவர்கள் டைரக்டரா இருந்தாங்க. அப்போ ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ ராகுல் காந்தியுடைய நேஷனாலிட்டியை பிரிட்டிஷ்னு காமிச்சிருக்காரு. ஓ, அதனாலதான் இப்படி கேஸ் போட்டிருக்காங்களா? அது மட்டும் இல்ல, இது ஆர்டிகல் 9 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணதான். இது மாதிரி நிறைய ஆதாரங்களை வச்சு ராகுல் காந்தி எந்தெந்த கம்பெனில டைரக்டரா இருக்காரு, எதனால இந்திய குடியுரிமையை அவர் பறிக்கணும், அப்படி பறிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா இப்போ டெல்லி ஹைகோர்ட் ஆராய போறாங்க. இப்பதான்ப்பா அவர் ஏற்கனவே அவர் மேல கேஸ் போட்டீங்க, திரும்ப அவர் இந்திய குடியுரிமையை ரத்து பண்றதுன்னா என்னப்பா இது? அவருக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஏப்பா, அவரோட நேஷனாலிட்டி பிரிட்டிஷ்னு அவரோட ரெக்கார்ட்ஸ் எழுதியிருக்காருன்னா இந்திய குடியுரிமையை பறிக்கிறதான சரியான மரபா இருக்கணும் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. சரி, இதை விடு, நீ வந்து வேற செய்தி இருந்தா சொல்லு. தமிழ்நாடு பாரு, அமைதி பூங்கா அமைதி பூங்காம்பீங்க இல்லையா? ஆமா, ஒரு மிகப்பெரிய குண்டா போட்டிருக்காங்க சைபர் கிரைம் போலீசார். ஆமாப்பா, தமிழ்நாடு அமைதி பூங்காவை தானே விளங்குது. ஏப்பா, தொடர்ச்சியா என்னையும் ரைடு பண்ணி நிறைய தீவிரவாதிகளை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இன்னொரு குண்டா போட்டிருக்காங்க. என்ன குண்டுப்பா? சென்னை ராயப்பேட்டையில் ஹிஸ்புத் தாஹிரீர் அமைப்புக்கு ஆட்கள் சேர்த்ததாக UAPA சட்டத்தில் 6 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். அதாவது ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கு இங்க இருந்து ஆள் பிடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல. அப்படியா? ஆமா, அதற்கு தான் UAPA சட்டம், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் கீழே 6 பேரை கைது செஞ்சிருக்காங்க போலீசார். இந்த உபா சட்டம் சொல்லுவாங்களா, அதானா? அதுதான், அந்த சட்டத்திற்கு கீழே கைது செஞ்சிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான தீவிரவாதிகளுக்கு ஆள் பிடிச்சக்கூடிய கும்பல்னு பல பேரை கைது செஞ்சுட்டே இருக்காங்க. இன்னுமே தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. ஆமாப்பா, அமைதி பூங்கானா என்ன அர்த்தம் தெரியுமா? அங்க பாரு, ரோடு ஃபுல்லா அமைதியா இருக்கு, எந்த சத்தமும் கிடையாது, அமைதியா இருக்குல்ல, இதுக்கு அதான் காரணம். சரி, இன்னொன்னு சொல்றேன். எங்க முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் நேத்துக்கு என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? கவுன்சிலர்கள் தவறு செய்தால் அவருடைய பதவி பறிக்கப்படுமா, அதிரடி நடவடிக்கையா? ஆமாப்பா, தவறு செஞ்சா தண்டனை கொடுத்தானே ஆகணும், அதானே அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அன்னைக்கே அவர் சொன்ன அன்னைக்கு அவங்க சொந்த கட்சி ஆட்கள் அவருக்கு மிக பேர் தலைவலியா கொடுத்திருக்கீங்க. என்னப்பா தலைவலி? எங்க தளபதிக்கே தலைவலியா? சும்மா ஏதாவது புலம்பிக்கிட்டு இருக்காத. திமுக பேரூராட்சி தலைவர் ராமகிருஷ்ணனை கண்டித்து திமுக கவுன்சிலர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்க சொந்த கட்சி பேரூராட்சி தலைவரையே எதிர்த்து உங்க சொந்த கட்சி கவுன்சிலர்கள் போராடிய வரலாறு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்ததுல இருந்து 2021 தான் இருக்கு. இதுக்கு பேரு தான்ப்பா ஜனநாயகம். யாரு தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கிற தொண்டன் தான் எங்க கட்சி தொண்டன். அதை நீ முத புரிஞ்சுக்கோ, இப்படியே குறை சொல்லாத. கிளம்பு நீ முத. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. அண்ணா எப்படின்னா இருக்க? என்ன கார்த்தி, நேத்து எங்க போனேன்? உன்னை காணாம நான் ரொம்ப வருந்தி போயிட்டேன்ப்பா. நீ தான் திட்டி அனுப்புறிய, அதான் நேற்று வர வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, அப்புறம் நீ பார்க்காம இருக்க முடியல, அதான் வந்துட்டேன். சரி, வந்த விஷயத்த சொல்லு. ஏதோ செய்தி இல்லாம நீ வரமாட்டியே? ஆமா, நேற்று என்ன ஏதோ திடீர்னு ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க போலயே. ஆமா, நாங்க அதை பத்தி பேசணும். அதை பத்தி தானே பேச வந்திருக்கு. அத்திக்கடவு அவினாசி திட்டம். ஆமா, நேற்று வந்து முதல்வர் வெற்றிகரமா அதை தொடங்கி வச்சுட்டாரு. ஆனா எல்லா கட்சியிலும் இது போராடி இருக்காங்க. உங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியா இருக்கட்டும், எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே தொடர்ச்சியா வந்து போராடி இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து இது எங்களுக்கும் கிடைத்த வெற்றி அப்படின்னு ட்வீட் போடுறாரு. ஆனா ஈஸியா கிரெடிட்ஸ் தட்டிட்டு போயிருக்கீங்கல்ல நீங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டு. ஆமா தம்பி, இந்த 2011 உலக கோப்பையை பாத்திருக்கியா? அதுல வந்து கௌதம் கம்பீர் அடிப்பாரு, அதுக்கப்புறமா யுவராஜ் சிங் அடிப்பாரு, எல்லாருமே அடிப்பாங்க. ஆனா ஃபைனல்ல அடிச்சது யாரு? தல தோனி. அதனால யாரு ஃபைனல்ல, அதாவது யார் அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் போகும். அந்த மாதிரி தான் எங்க தல தோனி மாதிரி அடிச்சிருக்காரு எங்க தளபதி. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க தலை வெளிநாட்டு போறாராமே. ஆமாப்பா, நேத்தே பேசியிருந்தார்ல. அதான் இன்னைக்கு TRP ராஜா பிரஸ் மீட் என்ன சொல்லியிருக்காரு, நம்மளுடைய முதல்வர் வந்து 27ஆம் தேதி வந்து வெளிநாடு பயணம் போறாரு. அங்க தினம் யாரை பாக்குறாரு, அவருடைய நடவடிக்கைகள் என்னென்ன முதலீடுகள் இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் டெய்லி நானே வந்து உங்களுக்கு பிரஸ் மீட்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. சரி, வெளிநாடு போறாரு, முதலீடுகள் இருக்கிறாரு, எல்லாம் சரிதான். ஆனா மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நேற்று ஒன்று சொன்னாரு, நானே வந்து அங்கிருந்து கட்சியும் கவனிச்சுப்பேன், வந்து ஆட்சியும் கவனிச்சுப்பேன், எப்படி இருக்குன்னு நான் வந்து பார்ப்பேன், வீடியோ கான்ஃபரன்ஸ்ல உங்க கூட நான் பேசுவேன் அப்படிலாம் சொன்னாரு. அப்போ உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்க மாட்டாங்களோன்னு? ஆமா தம்பி, உதயநிதி அவர்களை வந்து துணை முதல்வர் ஆக்குறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்ப எதுவும் இல்ல. ஆனா
கூட்டணி கட்சிகள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே பார்த்த அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ஆதரவு கொடுத்திருந்தாரு. அதாவது உதயநிதி அவர்களை நீங்க துணை முதல்வராக்குனீங்கன்னா அதுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. இப்போ சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர் யாரு, நம்ம கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஆதரவு கொடுத்திருக்காரு. எல்லா கட்சியிலையும் குடும்ப அரசியலோட சாயல் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவருக்கு வந்து ஏற்கனவே எம்எல்ஏவும் இருந்திருக்காரு, அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அதனால அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கறது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காருப்பா. அதனால ஒவ்வொருத்தங்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எங்க தளபதியும் ஆதரவு கொடுத்து அவரை துணை முதல்வர் ஆக்கிடுவாங்க. அதுதான் எங்களுடைய விருப்பம். ஆதரவு தெரிவிச்சு தானே ஆகணும். எதிர்த்து பேசிட்டு கூட்டணியில் இருந்துருவீங்க நீங்க. இல்லப்பா, அதெல்லாம் நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாது. இதெல்லாம் அவங்களா மனசு வந்து சொல்றது. நீ வந்து இப்படிலாம் பேச்ச மாத்தாத, வேற ஏதாவது நல்ல செய்தி இருந்தா சொல்லு. நல்ல செய்தி இருக்கட்டும். எனக்கு ஒரு டவுட்டு, அண்ணாமலை அவர்கள் கையை பிடிச்சிக்கிட்டு ஏவாவேல அப்படி என்னதான் பேசியிருப்பாரு? அது எனக்கும் தெரியலப்பா. ஆனா அண்ணாமலை அவர்களை பத்தி நீங்க கூட்டணியில இருந்தீங்களே இதுக்கு முன்னாடி, யாரு, நம்ம அதிமுக, அதோட முக்கிய தலைவரா இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க தெரியுமா? என்ன சொன்னாரு? எங்களுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி நல்லா தான் இருந்துச்சு, அதை கெடுத்து விட்டதே அண்ணாமலை தான், அவர் தான் அந்த நல்ல கூட்டணி இப்படி பாழாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி என்னன்னா பாழாக்குற மாதிரி பேசிட்டாரு. ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு, ஒரு இடத்துல பேசினாரு. இதை வச்சுட்டுலாம் கூட்டணி விட்டு பிரிச்சுட்டு போயிட்டு இந்த அளவுக்கு பேசுறது கரெக்டா இருக்கா? ஏதோ மக்களுக்கு நல்லது பண்ணல, மக்களை பத்தி தப்பா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு கூட்டணி விட்டு போனா பரவாயில்ல. ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு, ஒரு இடத்துல பேசினதுக்கெல்லாம் கூட்டணி விட்டு போயிட்டு இந்த அளவுக்கு பேசினா நியாயமா? அது இல்லப்பா. இப்பெல்லாம் அந்த சினிமால காமெடி சீன்லாம் கம்மியாயிருச்சு. ஆனா அரசியல்ல குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு அவங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, எங்களுக்கு நல்ல காமெடியா இருக்கு தம்பி. அப்புறம் நான் பாரிஸ் ஒலிம்பிக்ல நமக்கு தங்கம் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா கிடைக்காம ஒரு சில விஷயங்கள்னால அது கிடைக்காம போயிருச்சு. அந்த வினேஷ் போகத் வீராங்கனை அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு திரும்ப வந்திருக்காங்க. ஏர்போர்ட்ல அவங்கள பயங்கரமா எல்லாரும் எமோஷனலா நல்லா வரவேற்று, அவங்க பெற்றோர்கள்லாம் வந்து வரவேற்று நல்லா கண்ணீர் மல்க அவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க. இதை வந்து அந்த ஊர்ல ஒரு பேரணியாவும் நடத்திருக்காங்கண்ணா. ஆமா தம்பி, நான் கூட பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய பேரணி. அந்த வீராங்கனை வந்து ரொம்ப கண்ணீர் மல்க நிறைய பேசியிருந்தாங்க தம்பி. ஆமா, இந்த ஒலிம்பிக்கு முன்னாடி வந்து மல்யுத்த வீரர்களுக்கான பாதுகாப்பு இல்ல, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில சாக்ஷி மாலிக் அப்புறம் இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணியிருந்தாங்க இல்லையா? சோ அவங்களும் இன்னைக்கு வந்து இந்த வீராங்கனையை வரவேற்கிறதுக்காக வந்திருந்தாங்க. வந்து அவங்களும் ஒரு பேரணியா அவங்க கூட போறாங்க. அப்போ வந்து பஜ்ரங் புனியா அப்படின்ற ஒரு வீரர் வந்து தேசிய கொடியை அவமதிச்சதா சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வருது. என்னது, தேசிய கொடியை அவமதிச்சிட்டாரா? ஆமா, அவங்க வந்து பேரணியா போறாங்க இல்லையா, அந்த ஜீப்புக்கு முன்னாடி வந்து இவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் ஒட்டி இருக்கு, அதுல தேசிய கொடி எல்லாம் இருக்கு. இவர் மீடியா கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் ஏதோ ஒன்று பண்ணும்போது தேசிய கொடி மேலேயே 2 காலையும் வச்சுட்டு தேசிய கொடியை மிதிச்சுட்டு பண்ணவும் சமூக வலைதளங்கள்ல அது வைரல் ஆயிடுச்சு. தேசிய கொடியை அவர் அவமதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் பூரா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. தம்பி, இதை வந்து அவர் தெரியாம பண்ணியிருந்தாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனா வேணுக்குனே பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து நம்ம வன்மையா கண்டிக்கிறோம் தம்பி. அதே மாதிரி இந்த ட்விட்டர்ல நம்ம கூட்டாளி காங்கிரஸ் கட்சி ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, என்ன விஷயம்? அதுவும் இது சம்பந்தமான ஒரு விஷயம் தானே. காங்கிரஸ் இன்சல்ட் திரங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க பேரணியா போனாங்க இல்லையா, இவங்க பேரணியா போகும்போது அது கூட சேர்ந்து திபேந்தர் ஹூடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் எம்பி இருக்காரு. அவரும் வந்து அந்த வாகனத்துல பயணிச்சு பேரணியா போறாரு. அதனால என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு வீராங்கனையை வந்து ஒரு பெண்ணை நீங்க வந்து போட்டுறதுக்கான பேரணியா இதை நீங்க நடத்தல, இது வரக்கூடிய தேர்தலுக்காக நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இதை முன்னெடுத்து பண்றாங்க. சோ அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் சமூக வலைதளங்கள்ல முன் வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு குற்றச்சாட்டு ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, இன்னும் டீப்பா போயிட்டு இந்த 3 வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து காங்கிரஸ் கிட்ட சீட்டு கேட்டு இந்த மாதிரியான பேரணி எல்லாம் நடத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சு சமூக வலைதளங்கள் ஃபுல்லா இது கொஞ்சம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இப்படியே மாறி மாறி குற்றச்சாட்டை வைக்க வேண்டியதுதான். அரசியல் பண்றாங்களோ இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா தேசிய கொடியை அவமதிச்சது மிகப்பெரிய தவறு. அதை யாராலையும் ஏத்துக்கவே முடியாது. வணக்கண்ணே. தம்பி, என்ன ஒரே குதூகலமா இருக்க? ஆமாண்ணே, தேர்தல் வேற வந்துருச்சு இல்ல, அதனால நமக்கு இனிமேல் குதூகலம் தானே. என்னப்பா தேர்தல் இப்பதானப்பா நடந்து முடிஞ்சுச்சு? அண்ணே, இப்ப எம்பி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது. நம்ம ஊர்ல விக்கிரவாண்டிக்கு பை எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது. நான் சொல்ற தேர்தல் வடக்கையா? எந்தெந்த ஊரில் நடக்குது தேர்தல்? ஆமாண்ணே, இந்த வருஷம் வந்து ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், ஹரியானா, மகாராஷ்டிராக்கெல்லாம் தேர்தல் நடக்குது இல்ல. நேத்து நம்மளுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் ஜம்மு காஷ்மீருக்கும் ஹரியானாவுக்கும் எப்ப தேர்தல் வர இருக்கு அப்படிங்கிற மாதிரி டேட்ஸை விட்டுட்டாருண்ணே. அப்படியா? எந்த தேதியில விட்டுருக்காங்க? ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தேர்தல் வந்து 3 கட்டமா நடக்குது. செப்டம்பர் 18, செப்டம்பர் 25, அக்டோபர் 1. ஹரியானாக்கு ஒரே கட்டமா அக்டோபர் 1 வந்து தேர்தல் முடிஞ்சு அக்டோபர் 4 வந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறுதுன்னு. இன்னொரு விஷயம், மகாராஷ்டிராக்கெல்லாம் நேற்று வந்து என்னைக்கு டேட்டுன்னு சொல்ல, அதற்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இப்ப விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வருது இல்ல, அங்கதான் விமர்சையா கொண்டாடுவாங்களே, அதனால விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேர்தல் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்களா. இதுவும் நல்லதானே? ஆமா தம்பி, பண்டிகை எல்லாம் முடிஞ்சா நல்லா அவங்க வந்து செழிப்போட போய் ஓட்டு போடுவாங்கல்ல, அதுக்காண்டி வச்சிருக்காங்க போல. ஆமாண்ணே. சரி அண்ணா, அங்க நடக்கிற தேர்தல்லாம் விடுங்க. உங்களுக்கு 2026 நேத்து வரை 200 சீட்டு ஜெயிக்கணும்னாருல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அதுல பிரச்சனை ஆயிரும் போல. என்ன தம்பி பிரச்சனை? நாங்க ஜெயிச்சிருவோமே, நம்பிக்கையோட இருக்கோமே. அண்ணா, ஏன்னா ஏற்கனவே
கார்த்தி சிதம்பரம் அவருக்கு சொல்லியிருந்தார்ல 2026 தேர்தல்ல கூட்டணி ஆட்சி நடக்கணும், நாங்க வந்து அமைச்சரவையில பங்கேற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்ல. அதுக்கு வந்து ரகுபதி கூட பதிலடி கொடுத்திருந்தார்ல. அதெல்லாம் கிடையாது, யார் தயவு எங்களுக்கு வேணும்னு. இன்னைக்கு மீண்டும் பாத்தீங்கன்னா கார்த்தி சிதம்பரம் அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்றாரு, 2026 தேர்தல்ல நாங்க அமைச்சரவையில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருண்ணே. அவர் எங்க தமிழ்நாட்டுல சொல்றாரா இல்ல வேற எங்கேயும் சொல்றாரா? அண்ணே காமெடி பண்றீங்க பாத்தீங்களா? தமிழ்நாடுல சொல்றாரு. இல்ல அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்கறதே பெருசு தம்பி. வந்தோமா 10 சீட்டு வாங்கணுமா 20 சீட்டு வாங்கணுமா எம்எல்ஏவா போனோமான்னு இருக்கிறது இல்லாம அமைச்சர்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு தம்பி. ஏற்கனவே எங்க கட்சியிலேயே அமைச்சராகணும் பல பேர் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு நாங்க வந்து காங்கிரஸ்ல இருந்து அமைச்சரை தேர்ந்தெடுக்க போறோமாக்கும். சும்மா விளையாடுறாரு தம்பி. என்னன்னா காங்கிரஸ் இல்லைன்னா உங்களால 200 சீட்டு ஜெயிக்க முடியும் நம்புறீங்களா? தம்பி காங்கிரஸ் இல்லைன்னா நாங்க ஜெயிச்சிருவோம். ஆனா நாங்க இல்லைன்னா காங்கிரஸ் டெபாசிட் கூட வாங்காது. அவங்ககிட்ட அதை சொல்லு. இன்னொரு விஷயம் இருக்கு தம்பி, என்னன்னா அவருக்கு வந்து காங்கிரஸ் தலைவராகணும்னு ஒரு விருப்பம் இருக்கு. சரி நம்ம இப்படி பேசினாதான் நம்ம கட்சிக்குள்ள நமக்கு செல்வாக்கு வரும், அப்படியே நம்மள தலைவராக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் விட்டா போட்டு விட்டுக்கிட்டு இருக்காரு. என்னண்ணே காமராஜர் ஆட்சி கொடுக்கணும்னா எல்லாரும் இந்த மாதிரி மாத்தி விட்டுருவீங்களா? அதுக்கு ஒண்ணு சொல்றாரு, காமராஜர் ஆட்சி கொடுக்க போறோம்னா என்ன அர்த்தம், காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும் தான் என்ன அப்படிங்கிறாருன்னு. என்ன ஒருத்தர் காங்கிரஸை வளர்க்கணும் ஒரு காங்கிரஸ்காரர் பேசக்கூடாதுன்னு என்னன்னே உங்களோட நியாயம்? போன தம்பி எங்க கூட்டணியில இருந்து அப்படிலாம் பேசக்கூடாது தம்பி, அது மட்டும்தான் எங்களோட ரூல்ஸ். தம்பி நம்ம சேனல்ல பார்த்தேன்ப்பா, நீயும் இந்த தேசியம் இருக்கான்ல அவனும் சேர்ந்து மம்தாவை எதிர்க்கும் மம்தா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களே, அது என்ன பேசிருக்கீங்க அதுல? அண்ணே ஏன்னா அது ரொம்ப தான் பெரிய கொடுமையாச்சேண்ணே. அதான் அந்த மருத்துவக் கல்லூரி மாணவியை வந்து பாலியல் வன்கொடுமையை செஞ்சு கொண்டுட்டாங்கல்ல. ஆமாப்பா, கொல்கத்தாவில் அந்த போட்டோவெல்லாம் பார்த்தேன்ப்பா. ஐயோ பரிதாபமா இருக்குப்பா. சே அண்ணே ரொம்ப மோசண்ணே. இப்ப வர்ற திடுக்கிடும் தகவல்கள்லாம் என்னன்னா, அந்த கொலைக்கு வந்து திரிணாமுல் காங்கிரஸோட ஒரு எம்எல்ஏ மகனுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி வந்து இப்ப நியூஸ் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் நினைச்சாதானே கொடுமையா இருக்குது. அது மருத்துவமனை வந்து பணியாற்றுறாங்களா ஆர்ஜிகர் மெடிக்கல் ஆஸ்பத்திரி, அந்த கல்லூரியோட வந்து முதல்வரா இருந்த சந்தீப் கோஷுங்கிற ஒரு நபரு ராஜினாமா செஞ்சாரு. இப்ப என்னன்னா கொல்கத்தால உள்ள ஏதோ ஒரு மருத்துவக் கல்லூரி அம்மா அதுல மறுபடியும் அவருக்கு வந்து முதல்வர் பொறுப்பு வந்து கொடுத்திருக்காங்க. அதனால திரிணாமுல் காங்கிரஸ்க்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற அந்த பெண்ணோட பெற்றோர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதானே இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாவே நியூஸா இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த மருத்துவ மாணவிகள் எல்லாருமே இந்தியா ஃபுல்லாவே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சேஃப்டி இருந்தா மட்டும்தான் டியூட்டி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால கொந்தளிக்குதுன்னா நாடே. ஆனா இதுல கூத்து என்னன்னா, மம்தா பானர்ஜி இருக்கிறாங்கல்ல அவங்களும் கூட சேர்ந்து போராடிட்டு இருக்காங்கண்ணே. இது என்னப்பா டவுட்டா இருக்கு? அவங்க மாநிலத்துலதான் இந்த பிரச்சனை நடக்கு, அவங்க தான் முதல்வரா இருக்காங்க. அண்ணே அவங்க முதல்வர் மட்டும் கிடையாது, அவங்க தான் அங்க ஹோம் மினிஸ்டர், அவங்க தான் அங்க ஹெல்த் மினிஸ்டர், எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணம். ஆனா இவங்க பாருங்க அதை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்துல நம்ம முதல்வர் ஸ்டாலின் பரவாயில்லண்ணே. ஏன்னா கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் செத்து போனாங்க. கள்ளச்சாராயத்துக்கு எதிராக நான் போராடுறேன்னு சொல்லிட்டு அவர் வீதிக்கு வரல பாத்தீங்களா? அந்த விஷயத்துல உங்களை பாராட்டலானே. சரி பாராட்டிட்டல இறங்கு. அண்ணே உங்களை பத்தி உங்களுடைய கூட்டணி கட்சியை பத்தி சொன்னா வந்து இறங்க சொல்லிருவியே. இறங்க போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். இதே மம்தா பானர்ஜி இருக்கிறாங்கல்ல 2012 இந்த மாதிரி ஒரு ரேப் நடந்ததுக்கு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஆண்களும் பெண்களும் சகஜமா பேசி பழகிறதுனாலதான் இந்த மாதிரி ரேப் நடக்குதுன்னு. அண்ணா இதெல்லாம் ஒரு பேச்சாண்ணே, இவங்களும் ஒரு பெண்ணுன்னு மறந்துட்டு பேசுறாங்க பாருங்க. இதெல்லாம் கால கொடுமனே. வரண்ணே. திருமுருகா நீ அன்னைக்கு சொன்னது உண்மைதான்ப்பா. என்னைக்கு சொன்னேன்? என்ன சொன்னேன்? இல்ல தம்பி, பெங்களூர்ல ஒரு ஹோட்டல்ல பெண்கள் பாத்ரூம்ல கேமரா வச்சிருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஆமா. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. என்னது? அதே பெங்களூர்ல ஊர்வசி தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருக்கான். அந்த தியேட்டர்ல பெண்கள் பாத்ரூம்ல செல்போனை வச்சு வீடியோ எடுத்திருக்காங்கப்பா. ஐயோ. ஆமா தம்பி. அதுவும் இல்லாம இந்த குற்றத்தை செஞ்சது யாரும் தெரியுமா? 14 வயசு பையங்க தம்பி, சின்ன பையங்க. இதுக்கு முன்னாடி நம்ம துர்கா பிரசாத் வந்தாப்புல, அவரு கொல்கத்தால ஒரு டாக்டருக்கு ஒரு கொடுமை நடந்துச்சுல, அதை பத்தி இப்பதான் தம்பி பேசிட்டு போனாரு. அதுக்குள்ளேயும் பார்த்தோன்னா இப்படி ஒரு செய்தி. ஏற்கனவே பார்த்தேன்னு வச்சுக்கோ, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, பெண்கள் சுதந்திரமா வீட்டுல கூட நடமாட முடியாது போல. இல்ல 14 வயசு பையனானே இப்படி பண்ணா? ஆமா தம்பி. எல்லாமே இந்த பேரண்ட்ஸ் தானே சொல்லணும். அவங்க தான் சின்ன வயசுல சொல்லி வளர்க்கணும். அது மட்டும் இல்லாம உனக்கு இருக்க கவலை நமக்கு மட்டும் கிடையாது, பிஎம்க்கு இருக்கனே. அப்படியா? என்ன விஷயம்? நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல பிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதனால ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே ஒரு நாள் வந்து சரியாகும். ஆமா தம்பி, மோடி அவர்கள்ட்ட சொல்லி இந்த பிரச்சனைகள்லாம் விரைவில் தீர்வு காண சொல்லு தம்பி. அதுல எல்லாம் சரியாயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லவா? சொல்லு. பாலியல் வன்கொடுமை நடந்த வெஸ்ட் பெங்கால் இருந்தாலும் சரி, பாத்ரூம்ல கேமரா வச்ச கர்நாடகா இருந்தாலும் சரி, ரெண்டுமே உங்க இந்தி கூட்டணி தான் ஆட்சி செய்யுது. எப்பா நீ எங்களையே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன? மக்கள் தொகை அதிகரிச்சதான் காரணம் சொல்றாங்க. மக்கள் தொகையா? நீ என்ன பாகிஸ்தான் காரியமா சொல்ற? என்னப்பா இந்த பிரச்சனையில எதுக்கு பாகிஸ்தான் காரணம் இருக்கிற? ஆமாண்ணே, பாகிஸ்தான்ல குழந்தை திருமணங்கள் அதிகமாயிடுச்சு. அதுக்கும் மக்கள் தொகைக்கு என்னப்பா சம்பந்தம்? கடந்த 2022 பாகிஸ்தான்ல ஒரு வெள்ளம் வந்துச்சு.
ஆமா. அந்த வெள்ளத்துல நிறைய விவசாய நிலங்கள் வந்து அழிக்கப்பட்டுருச்சு. சரி. அதனால அந்த விவசாய மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு காசுக்கு தன்னோட குழந்தைங்க எல்லாம் திருமணம் பண்ணி கொடுத்துறாங்க. என்னப்பா காசுக்காக சின்ன பிள்ளைங்களை திருமணம் பண்ணி கொடுப்பாங்க? ஆமாண்ணே, 9 வயசு குழந்தைங்க, 10 வயசு குழந்தைங்க, இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க காசுக்காக. அப்படியா? அதனாலதான் உங்களுக்கு குழந்தை திருமணம் அதிகமாயிருச்சா? அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை திருமணம் செய்யறதுல உலக அளவுல பாகிஸ்தான் 6வது இடத்துல இருக்கு. 6வது இடத்துல இருக்கா? இதுக்கு என்னப்பா காரணம்? இதுக்கு என்ன அவங்க காரணம் சொல்றாங்கன்னா மக்கள் தொகை தான் காரணம் சொல்றாங்க. இந்த வெள்ளத்தினால சிறுமிகளை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்து. ஆனா காரணம் மக்கள் தொகைன்னு பழி சொல்றாங்க. போட்டுறானுங்க. இப்படிதான் பாகிஸ்தான்ல இருக்காங்க, நீங்களும் அப்படிதான் பேசுறீங்க. என்னப்பா அவங்க கூட போய் எங்களை ஒப்பிடுற? சரி அதெல்லாம் விடு. நீ ஏறினதுல இருந்து என் வாட்டை வந்து நாசமா தான் போய்கிட்டு இருக்கு, லாபமே சம்பாதிக்கல. ஏற்கனவே என் டீ கடையை ஒழிச்சு கட்டிட்டீங்க, இப்ப இந்த ஆட்டோவே ஒழிச்சு கட்டணும் முடிவுல தான் வந்திருக்கியா? ராசி இல்லாத மூதேவிப்பா நீ. அண்ணே, ராசிலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இப்படிதான் பிரியா பவானி சங்கரை ராசி இல்லாத நடிகைன்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க ரீசெண்டா நடிச்ச வெளியான டிமாண்டி காலனி 2 படத்துல அவங்க நடிப்பு ரொம்ப பெருசா பேசப்பட்டிருக்குனே. ஆமா தம்பி, நான் கூட பார்த்தேன். அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு, நல்லா இருக்கு, எல்லாரும் போய் பாருங்கன்னு சொல்றாங்க தம்பி. அவங்களையும் முதல் ராசியில நடிகர்னு சொன்னாங்களா? ஆமாண்ணே, அதுக்கப்புறம் அவங்க திறமை மூலியமா அவங்க நிரூபிச்சிருக்காங்க. தம்பி, நடிகை பிரியா பவானி சங்கர் மாதிரியே உனக்குள்ளேயே நிறைய திறமைகள் இருக்கு. அதெல்லாம் இந்த ஆட்டோ விட்டு இறங்கி வெளியே கட்டுறியா? கொஞ்சம் இறங்குறியா? என்ன இப்ப இல்ல, நீ இந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, எந்த தொழில் பண்ணாலும் நான் உனக்காக வந்து நிப்பேனே. ஸோ லாஸ்ட் எபிசோடுக்கு வந்த டாப் 3 கமெண்ட்ஸை நம்ம வாசிக்க போகிறோம். யூஎஸ்ஏல இருந்து மனோ அவர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யுவர் கண்டென்ட் அண்ட் பிரசன்டேஷன் வேர் எக்ஸலண்ட் அண்ட் வெல் டெலிவர்டு. கீப் அப் த குட் ஒர்க் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார். யூஎஸ்ஏல இருந்து பார்க்குறீங்க, உங்கள் நாட்டில் நடக்கிற அரசியல் நிகழ்வுகளையும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் நல்லாயிருக்கும். நன்றி. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராமசுவாமி சூரியகாந்தி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அற்புதம், செய்தித்தாளில் அரசியல் பார்த்த திருப்தி, ஆட்டோக்காரரின் ஊபிஸ் நடிப்பு சூப்பர், நடிப்போடு நிறுத்திக்கங்க ப்ளீஸ் அப்படின்னு பிராக்கெட்டில் சொல்லியிருக்காங்க. மற்றவரும் அவரவர் பெஸ்ட் கொடுத்தது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி, நாங்கள் நடிப்போடு நிறுத்திக்கிட்டுறோம். ஸோ நியூ ஜெர்சியிலிருந்து ரகு அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹூ ஹெவர் கன்சீவ்டு த ஐடியாஸ் லைக் எ கேஷுவல் டீ ஷாப் கான்வர்சேஷன், எ ரைட் இன் சென்னை ஆட்டோ இஸ் பிரில்லியன்ட், ஸோ வாட் நெக்ஸ்ட், எ சலூன் மேபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் இந்த ஐடியா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரகு சாரை வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஐடியாவை கொடுத்ததும் இந்த ஷோவை டைரக்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரகு அப்படிங்கிற பெயர் கொண்டவர் தான். ஆனால் அவர் வந்து திருவொற்றியூர் இருக்காரு, நீங்கள் நியூ ஜெர்சியிலேருந்து பேசுகிறீங்க. ஸோ உங்களோட பேர் தான் அவருக்கும் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் சலூன் கடை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ எந்த கடையில் வச்சு பண்ணலாம், எதை பேக்ரவுண்டாக வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வாரம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க பேசு தமிழா பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்டுகளை தொடர்ந்து தெரிவிங்க. அடுத்த வாரமும் இந்த பெஸ்ட் 3 கமெண்ட்ஸ் வந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களது ஆதரவை கொடுங்க. நன்றி.